இங்கே ஒரு பொண்ணு காலேஜ் போயிட்டு இருக்கும் போது ஒரு பையன் தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரதை பாக்குறா. உடனே காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்ககிட்ட போய் கேட்கறா, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர, மரியாதை இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னா, என் கூட காஃபி குடிக்க வந்தாதான் நான் இங்கிருந்து கிளம்புவேன், வரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டதும் இவளும் வேற வழி இல்லாம அவன் கூட போறா. அங்க போயிட்டு அவன் கூட காஃபியுமே குடிக்கிறா. அதுக்கப்புறம் இங்கிருந்து கிளம்ப போனா அவன் விட மாட்டேங்கிறான். நீ என் கூட ஃப்ரெண்டாக அப்பதான் உன்னை விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப வீட்டுல இருந்து அம்மா கால் பண்ணி உடனே வாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. மறுநாள் ஆனதும் இவன் அவளோட காலேஜ் வாசல்ல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவளோட ஃப்ரெண்டு மட்டும் தான் பாக்குறான். அவளை காணோம். எங்க போனா அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டா அவளோட வீட்டுக்கு போயிட்டு அவ வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரையும் குறையுமா உளறிடுறா. அவனும் என்ன நினைச்சுக்கிறானா, தன்னோட காதலிய பொண்ணு பார்க்க வராங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா வீட்டுல பார்த்தாதான் தெரியுது அந்த பொண்ணோட அக்காவை தான் பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்த்து பேசி பிடிச்ச போச்சு போல ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு பதில் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவன் என்னடா நேரா அந்த பையனை பார்க்கறதுக்காக போயிடலாம். இந்த மாதிரி அந்த பையன் கிட்ட போயிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நீ இப்ப பொண்ணு பார்த்துட்டு வந்தால அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவ என்னதான் காதலிக்கிறா, நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வீட்லயுமே அம்மா கால் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுல விசாரிக்கிறாங்க. பொண்ணு பிடிச்சி போச்சா, எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா அவங்க இந்த சம்பந்தம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த கேட்டு அக்கா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருக்கா தங்கச்சிட்ட சொல்லி. அவன் என்ன பிடிச்ச மாதிரி தானே பேசினா, அப்புறம் எப்படி அவன் என்ன வேணாம்னு சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இதை பற்றி நான் மாப்பிள்ளையிட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். அவன் ஒரு டாக்டர். அவங்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்னோட அக்காவை பிடிக்கலன்னா எதுக்காக பொண்ணு பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நான் என்ன பண்றது, உன்னோட அக்காக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் போல, அவன் வந்து என்ன மிரட்டிட்டு போறான், கல்யாணம் பண்ணா சும்மா விட மாட்டேன்னு, அப்படி இருந்தும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டு இவளுக்கு ஷாக் ஆகுது. அக்காக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.